வெல்கம் கிளாஸ் 10 யூனிட் 2 சிவிக்ஸில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் என்னென்னா நம்ம நாட்டில் அவங்கக்கிட்ட தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. எல்லா பவர்ஸும் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லி. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 52 to 78 பார்ட் 5 ஆர்டிக்கிள் 52 to 78 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பில் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி தான் சொல்லுது. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனவங்க போய் எல்லா பவர்ஸையும் ஒரே ஆள்கிட்ட கொடுத்துடல. எல்லா பவர்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கூட்டாட்சி தன்மையுள்ள ஒரு நாடாக தான் அவங்க ஆளுமை இருக்கணுன்ற மாதிரி கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 ஆர்கன்ஸ் இருக்குது: யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷியரி. இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னென்னா சட்டங்களை உருவாக்குறது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்னென்னா அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நடைமுறைப்படுத்த செய்கிறவங்க. ஜுடிஷியரி என்னென்னா அந்த சட்டங்களில் ஏதாச்சும் பிழை இருந்தாவோ ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலோ அதை ஒழுங்குமுறைப்படுத்துறது யாருன்னா நீதித்துறை, ஜுடிஷியரியோட வேலை. இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர் இருக்கார் தலைமையில், அவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து அட்ரோனி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞர், அவங்களும் இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா லெஜிஸ்லேச்சர் தான் சட்டங்களை உருவாக்குறது. அதை தான் என்ன பாராளுமன்றம், பார்லிமெண்ட், சட்டமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்னா 2 இருக்குது பார்லிமெண்ட்டில், லோக்சபா அண்டு ராஜ்யசபா. இப்போ யூனியன் ஜுடிஷியரியில் எதை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் கீழே ஹைகோர்ட், இந்த மாதிரி சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ இங்கே நம்ம பார்த்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரியாக இருக்குது. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பார்லிமெண்ட் 2 பிரியுது, ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவில் 238 பேர் எலெக்டட் பை ஸ்டேட் அசம்பிளிஸில் எலெக்டட் ஆனவங்க. 12 பேரை ராஜ்யசபாவில் பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவார். லோக்சபாவில் அதே மாதிரி பார்த்தோன்னா 543 பேர் எலெக்டட் பை த பீப்புள்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. 2 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட். இந்த 2 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட் ஆங்கிலோ இண்டியன் ரிசர்வேஷன், ஆங்கிலோ இண்டியன்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ரிசர்வேஷன் இல்லாதனால இப்போ இந்த 2 சீட் இல்லை, அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியானதுனால. ஜுடிஷியரி கீழே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஜட்ஜஸ் 27 ஜட்ஜஸ் இருக்காங்க. மற்ற கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சபார்டினேட் கோர்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தோன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ பிரசிடெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா நிர்வாக அதிகாரி அப்படின்னு பிரசிடெண்ட்டை சொல்கிறோம். இப்போ என்னன்னா இந்திய ஒன்றியத்தோட தலைமை நிர்வாகி யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டு தான். இவரை தான் முதன்மை குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட முதல் குடிமகன் யாருன்னா பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முப்படைகளின் தளபதியாகவும் இருக்கார். கான்ஸ்டியூஷன்ஸில் யாருக்கு, யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் யாருக்கு தலைமை பொறுப்பு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான். பிரசிடெண்ட் தான் ஹெட் ஆஃப் அ நேஷன், ஹெட் ஆஃப் அ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்டிக்கிள் 53 அவருக்கு இருக்க நிர்வாக அதிகாரத்தை என்னென்னு சொல்லி ஆர்டிக்கிள் 53 சொல்லப்படுது. ஆர்டிக்கிள் 53 அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவர் அதை டைரெக்டாகவும் செய்யலாம், அவர் கீழே இருக்க ஆளுங்களை வச்சும் சபார்டினேட்டை வச்சும் அந்த பவர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலான்றது சொல்லப்படுது. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் அஸ் பிரசிடெண்ட். இப்போ பிரசிடெண்ட்டாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் அது ஆர்டிக்கிள் 58 சொல்லப்படுது. எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆர்டிக்கிள் 54 சொல்லப்பட்டிருக்கு. பிரசிடெண்ட் எலெக்ஷன் எந்த முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். 35 வயது பூர்த்தி பெற்றிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி போஸ்டிங் எதுலேயும் இருக்கக்கூடாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. விஏஓ எந்த ஒரு போஸ்டிங்ஸ்லேயுமே அவங்க இருக்கக்கூடாது. அடுத்து வந்து என்னென்னா, லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பூர்த்தி அடைஞ்சிருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷனையும் பிரசிடெண்ட் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா 10 பேர் இவரோட பேரை முன்மொழியணும், 10 பேர் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எலக்டோரல் காலேஜ், வாக்காளர் குழு, அவங்க தான் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி நம்ம ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ண மாட்டோம். இந்த வாக்காளர் குழு இப்போ பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் எந்த ஒரு இதுலேயுமே மெம்பராக இருக்கக்கூடாது. அவர் என்னன்னா பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும்போது அவர் இருந்த அந்த பொசிஷன் வந்து என்னவாயிரும்னா வேக்கண்ட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்த்தோன்னா பிரசிடெண்ட் எங்கே இருப்பாங்கன்னா ராஷ்டிரபதி பவனில், நியூ டெல்லியில் இருக்குது. அங்கே தான் அவங்க இருக்கிற இடமும் ஆஃபீஸ் ரெண்டுமே சேம் பில்டிங்ஸில் தான் இருக்குது. இன்னும் 2 ஆஃபீஸஸ் இருக்குது. அது பார்த்தோன்னா த ரீட்ரீட் பில்டிங் அட் சிம்லா, ராஷ்டிரபதி நிலையம் அட் ஹைதராபாத். ஒன்று நார்த்தில் இருக்குது, ஒன்று சவுத்தில் இருக்குது. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டோட ஒற்றுமையும் நாட்டு மக்கள்கிட்ட இருக்க வேறுபட்ட கலாச்சாரங்களையும் இது வந்து உணர்த்துது. அடுத்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். இப்போ என்னென்னா இந்த வாக்காளர் குழு தான் என்ன பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுனா இப்போ பிரசிடெண்ட் இருக்காங்க, ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 பேர் நிற்கிறாங்கன்னா நான் வந்து இப்போ ஓட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், செகண்ட் இவங்க, தேர்டு இவங்க, ஃபோர்த்து இவங்க. இப்போ என்னென்னா ஒருத்தவர் இருக்காருன்னா அவருக்கு அந்த ரெக்கார்டு கோட்டா வந்து கிடைக்கணும். கிடைக்காட்டி இப்போ ஃபஸ்ட்டு இவர் வந்தால் அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், இவருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ரெக்வார்டு கோட்டா கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது யார் ஓட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா அண்டு ராஜ்யசபா. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ். அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் டெல்லி அண்டு புதுச்சேரியில் இருக்க எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ அவர் வந்து என்னென்னா பிரசிடெண்ட்டாக அந்த ரெக்கார்ட் கோட்டா கிடச்சி பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அப்போ யார் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை நீதிபதி. இவரை வந்து என்னென்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, இவரோட பதவி காலம் வந்து 5 வருஷம். இவரை வந்து திரும்ப ரீஎலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் ஆகிருந்தாங்க. அங்கே வந்து 2 தடவை மட்டும்தான் பிரசிடெண்ட் ஆக முடியும். இப்போ 3ஆவது தடவை ட்ரம்ப் வந்து எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது. அடுத்து பவர்ஸ் ஆஃப் அ பிரசிடெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து ஆர்டிக்கிள் 77 என்ன சொல்லப்படுதுன்னா ஒன்றியத்தோட நிர்வாக செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாமே இவரோட பெயரில் தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாரோட அட்வைஸ் படி மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா பிரைம் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் படி மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அவர்களுக்கான துறைகளையும் ஒதுக்குறார். அடுத்து இன்னும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ், அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அட்ரோர்னி ஜெனரல், காம்ப்ட்ரோலர். அட்ரோர்னி ஜெனரல் வந்து தலைமை நீதிபதின்னு பார்த்துட்டோம். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னால் தலைமை கணக்காயர். என்னன்னா எவ்வளோ வரவு செலவு இருக்குது அப்படின்னு அவர் தான் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிங்க ஏன்னா அவர் தான் கேட்க முடியும். அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் யூபிஎஸ்சியோட சேர்மேன், மெம்பர்ஸ். இவங்க எல்லாத்தையுமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பார்த்தோன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோனுமே என்னென்னா முதல் கூட்டத்தொடரில் இவர் தான் பேசி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வருஷத்தோட முதல் அமர்வுலையும்
பிரசிடெண்ட்டு தான் பேச்சை தொடங்கி ஆரம்பித்து வைக்கிறாங்க. பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டை கூட்டுறதுக்கு வருஷத்தில் 2 தடவை கூட்டுறதுக்கு வந்து அதிகாரம் உண்டு. அடுத்து வந்து ஏதாச்சும் பில்ஸ், இப்போ ஒரு மசோதா ஒரு சட்டம் ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டம் கொண்டுட்டு வர போகிறோம்னு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மசோதா எதுவும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சட்டம் கொண்டாடுறேன்னு சொன்னீங்களே, அந்த மசோதா இன்னும் பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அது என்னவாகும், சட்டமாகும். அது வரைக்கும் அது பில் ஒரு மசோதாவாக தான் இருக்கும். அதை பற்றி என்கொயரி பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட்டாக இருக்குது. அந்த பில் வந்து என்னென்னா, மசோதா வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணாலுமே பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் லா ஆஃப் ஆக்ட், அது சட்டமாக மாறும். அடுத்து மணி பில், இவரோட அனுமதி இல்லாமல், அப்ரூவல் இல்லாமல் மணி பில்லை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் கூட பண்ண முடியாது. இவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இப்போ என்னன்னா, ஒத்தி வைக்கவும் முடிக்கவும் பாராளுமன்றத்தோட 2 அவைகளை, ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இது 2ஐயும் ஒத்தி வைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டுனா பிரசிடெண்ட்டுக்கு உரிமை உண்டு. அடுத்து வந்து லோக்சபாவை கலைக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை உண்டுனா பிரசிடெண்ட்டுக்கு உரிமை உண்டு. அடுத்து இவர் 12 பேர்களை ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணுறாரு. அது இந்த சில துறைகளை சிறந்து விளங்கக்கூடியவர்களை, லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸில் இருக்கவங்களை, நல்ல விளங்கக்கூடியவர்களை 12 பேரை நாமினேட் பண்ணுறாரு ராஜ்யசபாவில். லோக்சபாவில் நம்ம பார்த்தோம் 2 பேரை நாமினேட் பண்ணுறாங்க ஆங்கிலோ இண்டியன்ஸில். அவங்க என்னன்னா, இப்போ அந்த சட்டம் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி அந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு. அடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து பார்த்தோன்னா, லோக்சபாவில் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆனுவல் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அது ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான், பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த யூனியன் பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் லோக்சபாவில் சப்மிட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா, அவசர கால நிதி யாருக்கிட்ட இருக்குது, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டாங்க, இந்த அவசர கால நிதின்றது பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மானியத்தையும் நம்ம கேட்கக்கூட முடியாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த அவசர கால நிதியை ரொம்ப அவசரமான ஒரு நிலையில் யூஸ் பண்ணணும்னா அது யாரால் முடியும்னா பிரசிடெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷனை எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஃபினான்ஸ் கமிஷனை வந்து உருவாக்குறாரு பிரசிடெண்ட். இது ஆர்டிக்கிள் 280 சொல்லப்பட்டிருக்கு. போன லெசன்லேயே நம்ம பார்த்தோம். ஆர்டிக்கிள் 280 சொல்லப்பட்டபடி ஃபினான்ஸ் கமிஷனை பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றது. அடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ் எங்கே இருக்குன்னா ஆர்டிக்கிள் 72 சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட் மன்னிக்கலாம், அவங்கள வந்து தண்டனையில் இருந்து விடுவிக்கலாம், இல்லாட்டி தண்டனையை குறைக்கலாம், தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், இல்லாட்டி இந்த தண்டனைக்கு பதிலாக மாற்று தண்டனை அது ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றக்கூடிய பவர்ஸ் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஜுடிஷியல் பவர்ஸ் வந்து பிரசிடெண்ட் ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அடுத்து மிலிட்ரி பவர்ஸ் ஆர்டிக்கல் 53 கிளாஸ் 2 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா, முப்படைகளின் தளபதி அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி சட்டத்தின்படி அவர் வந்து என்னென்னா வழி நடத்துகிறார். அடுத்து டிப்ளோமேட்டிக் பவர்ஸ்ன்றது இந்தியன் டிப்ளோமேட்ஸை மற்ற கண்ட்ரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் மற்ற டிப்ளோமேட்ஸை இந்தியாவில் போஸ்ட் பண்ணுறதையும் யார் பார்க்குறாங்கன்னா பிரசிடெண்ட் தான் பார்க்குறாங்க. இந்திய தூதரகத்தை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், தூதராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதையும் பிரசிடெண்ட் தான் பார்க்குறாங்க. எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் யாரோட பேரில் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் பேரில் தான் எடுக்கப்படுது. அடுத்து எமர்ஜென்சி பவர்ஸ், இது போன லெசன்லேயே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிக்கிள் 352 வந்து சொல்லப்படுது. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கிள் 356, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி ஆர்டிக்கிள் 360 சொல்லப்படுது. பஞ்சாப் அண்டு கேரளாவில் தான் என்னென்னா பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் நிறையா தடவை கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 9 டைம்ஸ் 2 ஸ்டேட்ஸ்லையுமே, பஞ்சாப் அண்டு கேரளா 2 இடத்துலையுமே 9 டைம்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து ரிமூவல் ஆஃப் பிரசிடெண்ட். இப்போ பிரசிடெண்ட்ஸ் வந்து
அவரே பதவி நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடெண்ட். ஏன்னா பிரசிடெண்ட்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட கொடுக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரசியல் அமைப்பை மீறியதற்காக பிரசிடெண்ட் வந்து என்னென்னா ரிமூவ் பண்ணப்படலாம். ஆனால் அரசியலமைப்பு மீறல் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான மீறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படலை. ரிமூவல் ஆஃப் இம்பீச்மெண்ட் அப்படின்றது பதவி நீக்கம். இது வந்து ஆர்டிக்கல் பிரசிடெண்ட்டை எப்படி பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்றது ஆர்டிக்கல் 61 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரசிடெண்ட்டை வந்து நீக்கணும்னா லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ தீர்மானங்கள் வந்து கொண்டுட்டு வரலாம் எங்கே இருந்துனாலும். அப்போ எந்த இடத்துல இப்போ லோக்சபாவில் வந்து தீர்மானம் கொண்டுட்டு வர்றாங்கன்னா அங்கே இருக்க 1/4 ஒரு காவாசி ஸ்ட்ரென்த்தாச்சும், இப்போ 40 பேர் இருக்காங்கன்னா 10 பேராச்சும் அதுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னென்னா பிரசிடெண்ட் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அடுத்த பிரசிடெண்ட் வர்ற வரைக்கும் அவர் பிரசிடெண்ட்டாகவே கண்டினியூ பண்ணலாம். அடுத்து வைஸ் பிரசிடெண்ட் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் இவர் தான் இருக்கார். என்னென்னா அமெரிக்கன் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிகரான பவர்ஸ் வந்து இந்தியன் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஆர்டிக்கல் 63 வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லுது. இப்போ பிரசிடெண்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடெண்ட் இப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு தொடர்பு வந்து உருவாகுது. அதுக்காண்டி தான் இந்த பதவியை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடெண்ட். இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், லாப நோக்கத்தோடு வகிக்கக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்க என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்கணுமோ அந்த தகுதிகளை வைஸ் பிரசிடெண்ட் பெற்றிருக்கணும். வைஸ் பிரசிடெண்ட் தான் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னா வைஸ் பிரசிடெண்ட். எலெக்ஷன்ஸ் என்னென்னா வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன்ஸ் ஆர்டிக்கல் 66 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவரோட பதவிக்காலம் பற்றி டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பற்றி ஆர்டிக்கல் 67. எலெக்ஷன் பற்றி 66, இவரோட அந்த பதவி எலெக்ஷன் முடிஞ்சு பதவிக்கு வரார்ல அந்த பதவி காலம் பற்றி 67 ஆர்டிக்கிள் 66 வந்து சொல்லப்படுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பிரசிடெண்ட் மாதிரியே டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். வைஸ் பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம் 5 ஆண்டு. அடுத்து வந்து இவரை வந்து அந்த பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பதவி விலகலாம், என்னென்னா ரிசைன் பண்ணலாம், இறந்து போகலாம், ஆர் ரிமூவ் பண்ணலாம். இவர் வந்து ரீஎலெக்ஷன் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். இப்போ பதவி இழந்துட்டால் திரும்ப ரீஎலெக்ஷன்ஸில் இருக்கலாம். டெபுட்டி சேர்மேன் வந்து என்னென்னா அப்போ வந்து இப்போ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா வந்து வைஸ் பிரசிடெண்ட், அவங்க வந்து டெபுட்டி சேர்மேனாக வந்து என்னென்னா டெபுட்டி சேர்மேன் வந்து சேர்மேனாக வந்து பதவி வந்து சேர்மேனாக வகிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இப்போ பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்கும்போது யார் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 1969 வந்து ஹிதாயுதல்லா இவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸாக சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. அடுத்து ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். இப்போ வந்து என்னென்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வந்து, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டுட்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்துட்டு அதில் இருக்கிறத வந்து என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸு, கவுன்சிலில் இருக்க ராஜ்யசபாவில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸு 3 பேரில் 2 பேராச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இதை ஹவுஸ் ஆஃப் அ பீப்புள்ன்றது லோக்சபா அக்ரி பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம தீர்மானம் கொண்டுட்டு வர போகிறோம்னா அதை 14 நாளைக்கு முன்னாடியே வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட நம்ம அறிவிச்சிருக்கணும். இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அவர் தான் என்ன மாநிலங்களின் அவையை வந்து வழி நடத்துகிறார். அடுத்து வந்து அவைகளை வந்து ஒழுங்குபடுத்துகிறார். என்ன கேள்வி கேட்கணும், என்ன தீர்மானம் கொண்டுட்டு வரணும்னு அவையில் அனுமதிக்கிறது அவர் தான். அடுத்து வந்து ஒத்தி வைக்கிறார். என்னென்னா மாநிலங்களவையை ஒத்தி வைக்கிறதுக்கும்
முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் இவருக்கு உரிமை இருக்குது. பிரசிடெண்ட் இல்லாதப்ப இவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு பிரசிடெண்ட்டாக அவரோட வேலைகளை செய்யலாம். அடுத்து பார்த்தோன்னா ஆர்டிக்கிள் 100ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கான்ஸ்டியூஷன்ஸில் ஆர்டிக்கிள் 100ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ராஜ்யசபாவில் ஒரு பில் மசோதா கொண்டுட்டு வராங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு 30 பேர் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஓட் வேணும்னா அப்போ வந்து யார் ஓட் பண்ணலான்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடெண்ட் ஓட் பண்ணலாம். அவரை வந்து நீங்கள் ஏன் இப்படி ஓட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உரிமை யாருக்குமே இல்லை. இதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம். இந்த சாப்டரோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.